வணக்கம் எஸ்டிஎஃப். லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ இந்த காஸ்பேட் கண்டெய்னர் பார்க் எப்படி போறது அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தேன். சோ நடக்கிற மெர்மைட் ஷோ பத்தி தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி உள்ள என்ட்ரன்ஸ் ஆனவே ரொம்ப தாகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பிரவுன் சுகர் பூவா வித் ஒயிட் மில்க்னு ஒன்னு வாங்கினேன். ஆர்டர் பிளேஸ் பண்ணனும் ஒரு கார்டை நம்ம கையில கொடுத்துட்டாங்க. அது கொஞ்ச நேரத்துல கியோமியோன்னு கத்துனுச்சு. அதை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அந்த ட்ரிங்கை வாங்கிட்டு வந்தோம்னா என்னமோ பச்சை பால்ல ஜீனியை போட்டு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட் நல்லாவே இல்ல. அதுக்கப்புறம் பக்கத்துல அந்த நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல போய் சில பல ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு அட்டிக்கு போயாச்சு. பாவ் பஜ்ஜி ஆர்டர் பண்ணிருந்தேன். அதுக்கு அவங்க பட்டர்ல நினைச்ச பண்ணு மசாலாவும் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் தாறு மாறா இருந்துச்சு. பிரெஞ்சு ஃப்ரைஸ்க்கு சாஸ் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். அதனால அந்த வடபா மசாலாவே வச்சு சாப்பிட்டேன். டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு கொஞ்ச நேரம் ஃபிளைட் வரத வேடிக்கை பார்த்துட்டு கடற்கன்னி ஷோவுக்கு தான் போனோம். இந்த கடற்கன்னி ஷோ சாட்டர்டே 7:30 மணிக்கு சண்டே 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஒரு தொட்டி ஃபுல்லா தண்ணியை விட்டு அதுக்குள்ள கடற்கண்ணியை மிதக்க விட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஷோலாம் 7வது படிக்கையில காரைக்குடி மகரம் போட்டல்ல பார்த்தது. அதுக்கப்புறம் இப்பதான் சான்ஸே கிடைக்குது. கடற்கண்ணியை பார்க்கறதுக்காகவே எவ்வளவு தூரம் வேணாலும் கடந்து வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது பார்த்தா கடல் கண்ணனை உள்ள இறக்கி விட்டாங்க. எனக்கு மனசே கேட்கல. நான் கூப்பிட்டு கேக்குறேன், எம்மா என்னம்மா இது? சோ கடல் கண்ணி மேல எனக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்ல. கடல் கண்ணி மேல தான் ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சோ கடல் கண்ணி வர சீனை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஃபோக்கஸ் குமுதாதான் மறுபடியும் அந்த நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்லயே போய் நானும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு. குவான்டிட்டி தான் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அரை வயிற்று பசியோட அப்படியே கிளம்பி வந்தாச்சு. நீங்களும் உங்க ஃபேமிலியோட வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா காஸ்போர்ட் கண்டெய்னர் பார்க்க ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க. இது எப்படி போறது அப்படின்ற டீடைல்லாம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க. வீடியோ மறக்காம லைக் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க மக்களே. தேங்க்யூ. அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.